உலகத்தில் தமிழர்கள் 12 கோடி வாழ்கிறார்களே, அவர்களுக்கு எந்த நாடுகளின் ஊடாக ஒரு பாதிப்பு பிரச்சனை என்றாலும் கூட குரல் கொடுக்கக்கூடிய ஒரு தெளிந்த ஆய்ந்த அறிவு பெற்ற ஒரு தமிழ் சமூகமாக நாம் இருக்கிறோம் என்பதை நாம் எங்க சொல்ல முடியும்? சட்டமன்றத்தில், நாடாளுமன்றத்தில் பேசணும். பேச வேண்டிய இடத்துல நான் கூட விஜய் டிவியில ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி விஜய் டிவி வந்த புதுசுல அந்த நீலநாயகத்தில் பேசியிருப்பேன். பேச வேண்டியவர்கள் பேச வேண்டிய இடத்தில் பேச வேண்டியதை நிச்சயமாக நாம் பேச வேண்டும். பேச்சு திறமையின் தான் இன்னைக்கு பல கட்சிகள் ஆட்சியை அமைஞ்சிருக்கிறான். பல கட்சிகள் இன்னைக்கு நாங்க வாங்கின ஓட்டு சதத்தான் சொல்லி பெருமையாடுறாங்கல்ல. இன்னைக்கு திமுக கலைஞர் எங்க இருந்து வந்தாரு? என்னத்தை கொண்டுட்டு வந்தாரு சென்னைக்கு? எப்படி நாட்டுக்கு 5 முறை திமுக முதலமைச்சராக இருந்தது? ஆக நீ கம்யூனிஸ்டுகள் வீதியெல்லாம் போய் பேசிதான் இன்னைக்கு 100 ஆண்டு கட்சி அது இருக்கு. அதனால பேச வேண்டியவர்கள் பேச வேண்டிய இடத்தில் பேச வேண்டும். அதுவும் எஸ்.ஆர். பாண்டியன் போன்ற, தனியரசு போன்ற, செல்வகுமார் போன்ற, திருமுருகன் போன்ற, குடந்தை அரசன் போன்ற, நம்முடைய நாகை திருவள்ளுவன் போன்ற, ஏன் என்னை விட முன்னதாகவே ஒருவர் தமிழக சட்டப்பேரவையில் சென்றிருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிற என் அன்பு உறவு K.M. ஷரீப் போன்றவர்கள் எல்லாம் சட்டமன்றத்தில் பேசணும், நாடாளுமன்றத்தில் பேசணும்.